தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 11:38 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சினேந்திர மாலை அப்படின்னு ஒரு ஜோதிட நூல். எத்தனையோ ஜோதிட நூல்கள் இருக்கு, புலிப்பாணி அப்படி இப்படி நிறைய இருக்கு. அந்த நூல்கள் எல்லாம் கவிதையிலேயே சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு பாருங்க ரொம்ப காரம் பிடிக்கும். சில இடங்களில் சாப்பிட போகிற போது நல்லா அந்த மிளகாய் காரமாக இருக்கிற அந்த குழம்பு எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், சக்கரை பொங்கலாக நிறைய சாப்பிடுவாங்க. சில பேருக்கு கரிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். புளியை கூட அப்படியே புளியம்பழம் வந்தோடனே அதையே எடுத்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆகா வாய் கூசுதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி யாருக்கு எந்த சுவை பிடிக்குங்கிறதுக்கு ஜாதக ரீதியாகவே கணக்கு பண்ணி அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அந்த சினேந்திர மாலையில் சூரியன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் காரச்சுவை பிடிக்குமா, ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் காரச்சுவை பிடிக்குமா, சந்திரன் பலம் பெற்றிருந்தால் துவர்ப்பு சுவை பிடிக்குமா, செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் கரிப்பு சுவை அவங்களுக்கு நல்ல ஆர்வமாக சாப்பிடுவாங்க, புதன் நல்ல பலம் பெற்றிருந்தால் உவர்ப்பு சுவை அவங்களுக்கு பிடிக்கும், குரு பலம் பெற்றிருந்தால் இனிப்பு சுவை பொங்கல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. சக்கரை பொங்கல் மாதிரி, லட்டு ஜிலேபி அது மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் புளிப்பு சுவை, புளி இருக்கணும், புளிப்பு சுவை அவங்களுக்கு பிடிக்கும். சனி ராகு கேதுகள்லாம் பலம் பெற்றிருந்தால் கசப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பாருங்கள் பாகக்காய் அதிகமாக சாப்பிடுவாங்க, கசப்பை நல்லா சாப்பிடுவாங்க. உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி சாப்பிடலாம், இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்த உணவாக இருக்கு இல்லையா. இதை காரியும் பாம்பும் சுவை கைக்கும், இன்சுவை பொன் மாறி புளிக்கும் மதி துவர்க்கும் தேரில் கரிக்குமாம் செவ்வாய் கணக்கன் உவர்க்கும் எரிக்கும் சுவை இரவிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வெண்பாவே எழுதியிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்று சாமர்த்தியமாக பேசி சமாளித்து விடுவீர்கள். காலை நேரத்திலே உங்களுக்கு 11:37 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். அதுவரை விரய ஸ்தானத்தில் இருப்பார், பிறகு உங்கள் ராசிக்கு வருகின்றார். 4க்கு அதிபதி 12இல் இருக்கின்ற பொழுது அதிகாலையில் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். பெற்றோர் வழியிலும் விரயங்கள் ஏற்படலாம், மற்றொரு வழியிலும் விரயங்கள் ஏற்படலாம், ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறாமல் போகலாம். ஆனால் 11:37 மேல், அதாவது மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், காரியங்கள் துரிதமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். லாபகரமான நாள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் 2லே குரு இருக்கின்றார். லாபாதிபதி 2ல் இருப்பதனாலே தொழிலே நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. புதிய பங்குதாரர்கள் நின்று பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்து நாளிலே கேது இருப்பதனாலே அந்த எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது இன்று செயல்படலாம். இன்று மதியத்திற்கு மேலோ அல்லது மாலை நேரத்திலோ புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. அதே நேரம் சனி நன்றாக இருப்பதனாலே புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு தொழிலே கிடைக்கலாம். இன்று இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே நீண்ட நாட்களாக பலன்கள் வந்து விட்டு போனது. கல்யாணம் முடியுமா முடியாதா, தனக்கோ தங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உடன்பிறப்புகளுக்கோ நீங்கள் நினைத்து செயல்பட்டு இருந்தால் இப்பொழுது அது முடிவதற்கான அறிகுறிகள் தென்படும். நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். அதே நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி இடம் வாங்கும் முயற்சியிலே கைகூடலாம். அரைகுறையாக நேற்று நின்ற பணி இன்று மீதியும் முடிவடையும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், 2லே கேது. எனவே எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். என்ன இருந்தாலும் சில தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது நடைபெறாமல் போகலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை நேரத்திலே 11:37 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலே சலசலப்பாக இருக்கும், மதியத்திற்கு மேல் கலகலப்பாக இருக்கும். காலை நேரத்தில் எந்த புது முயற்சி செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய அனுமதி அல்லது அவருடைய ஆதரவு இவைகளெல்லாம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்.
வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உள்ள மேலதிகாரிகள் மூலமாக சில நெருக்கடிகள் உங்களுக்கு வரலாம். சிலருக்கு வீண் பழிகளுக்கு ஆளாகவும் நேரிடும். ஆனால் மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் முடிந்த பின்னால் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அன்பு நண்பர்களின் ஆதரவு உண்டு. எனவே ஏதேனும் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 11:37 மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே நீங்கள் செய்யும் புது முயற்சிகளை காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. காலை நேரத்தில் உங்களுக்கு கரகலப்பாக இருக்கும், மதியத்திற்கு மேல் சலசலப்பாக இருக்கும் என்று நான் சொல்லுவது வழக்கம். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நேரம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தடைகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் எதையும் செயல்பட வேண்டும். மேலும் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. வைத்திய செலவுகள் உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்ள வேண்டிய நாள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். வாய்ப்பு வருகின்ற பொழுதே உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். புதிய புதிய வாய்ப்புகள் வரலாம். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. குடும்பத்திலே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மை உண்டு. பிற இனத்தாராலும் உங்களுக்கு பெருமை சேரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல்வழிகளிலும் வந்து பையன் நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சியும் உங்களுக்கு கைகூடும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இப்பொழுது இணைந்து செயல்படுவார்கள். எதிரிகளின் தொல்லை அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிய நீங்கள் எடுத்த புது முடிவு வெற்றி தரும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே இன்று நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். இன்று ரதசப்தமி என்பதனாலே இன்று சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செலவுகள் கூடினாலும் அதற்கேற்ற வரவு வரும். செய்தொழில் மந்தமாக இருந்த நிலை இப்பொழுது மாறலாம். குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழி ஆதரவு உண்டு. அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். புதன் 2இல் இருக்கின்றார். 7-10 அதிபதி இருப்பதனாலே மாமன் மைத்தின் வழியில் ஒரு மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. கரண்ட் சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாள். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. கேது 8இலே இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இதுவரை நீங்கள் தீட்டிய திட்டங்களில் 1-2 வெற்றி பெறாமல் போயிருக்கலாம். அவைகள் இன்று மீண்டும் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்து வெற்றியை கொடுக்கப் போகின்றது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே ராகு. தேவைப்பட்ட நேரத்தில் தேவைக்கேற்ற விதம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் துயரங்களை வெளியேற்ற முயற்சிப்பீர்கள். மேலும் இன்றைக்கு 4 கிரகங்களின் கூட்டு கிரகமாக இருப்பதனால எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சனி பலம் பெற்றிருக்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் ஒன்று திடீர் மாற்றங்கள் செய்யவும் நேரிடலாம். உடல்நலத்தில் நீங்கள் இதுவரை கவனம் செலுத்தியது இன்று கொஞ்சம் குறையும். இன்று இயற்கையிலேயே உற்சாகம் உங்களுக்கு குடிகொள்ளும். உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்வை இருப்பதனாலே தீய பலன்களிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்கள் வரலாம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை, மேலும் ரத சப்தமி. எனவே இந்த சூரிய வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு காலை 11:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் பஞ்சமாதிபதி இருப்பதனாலே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் இனிய நாள், வெற்றிகரமான நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.